உடைக்கப்படும், மேலே ஏறப்படும். அது 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 ரூல்ஸ் மீறப்படும், ரூல்ஸ் மீறப்படும். சோறு இல்லைங்க, சோறு இல்லைங்க, இப்போ ஒரு சோறு இல்லைங்க. நாங்க கோல்டு விஐபிலாம் நாங்கள் கேட்கலங்க, சாதாரண சில்வர் டிக்கெட் தான். பசங்களுக்கு சாதாரண சில்வர் டிக்கெட் தான் நாங்கள் கேட்டோம். சில்வர் டிக்கெட் கொடுத்தோம், நீ உள்ளனா அப்புறம் பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாம் அவன் சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் அங்கிருந்து வந்திருக்காங்க. அவன் என்ன பண்ண அவசியம்? அமௌண்ட் சரக்கு அடிச்சுட்டு கறி வாங்கி அடிச்சு வீட்டில் படுத்து தூங்கியிருப்பாங்க. இது வரைக்கும் இத்தனை ஆர்டினன்ஸ் நடந்திருக்கு, ஒரு ஆர்டினன்ஸ் கூட இந்த மாதிரி நடக்கவே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம். இது பாருங்க, இதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டைம். ஏங்க அவன் அப்பா அம்மா காலில் விழுவ கூட அவன் தயங்குவாங்க. போயிட்டு அவர் காலில் வீந்து பிறல்றன என்னங்க காரணம்? அவரை பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாம் அவன் சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் அங்கிருந்து வந்திருக்காங்க. அவன் என்ன பண்ண அவசியம்? அமௌண்ட் சரக்கு அடிச்சுட்டு கறி வாங்கி அடிச்சு வீட்டில் படுத்து தூங்கியிருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ வந்து இங்கெல்லாம்? நான் காவல்துறை தப்பே சொல்ல, காவல்துறை வேலை செய்யறாங்க. மாவட்ட தலைவரை நான் கேட்கிறேன். சேலம் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், நெல்லை மாவட்டம் இருக்கிற மாவட்டம் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். எதனால நீங்க வந்து பாஸ் எது கொடுக்குற? பாஸ்ன்னு எது கொடுக்குற? இத்தனை பாஸ் நீ கொடுத்துருக்க, இவ்வளவு பாஸ் கொடுத்துருக்க, கேட்டாலும் 2000 பேர் பாஸ் வச்சு நிற்கிறான். நீ பாஸ் எதுக்கு நீ கொடுக்குற? பாஸ் நீ கொடுக்க கூடாது. லாஸ்டா ஒன்னு சொல்லி, கதவு உடைக்கப்படும், மேலே ஏறப்படும். அது 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 ரூல்ஸ் மீறப்படும், ரூல்ஸ் மீறப்படும். அடுத்த படத்துக்கு கூட்டம் வராது. அடுத்த படத்துக்கு மாவட்டத்தில் இருந்து நானே பஸ் நிப்பாட்டுவேன். என் ஊர்ல நான் பஸ் ரெடி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் சொல்றேன். சேலம், நெல்லை இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் அனுபவம். அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த படத்துக்கு ஆகிப்போச்சு. அடுத்த படத்துக்கு நீங்க பஸ் கிளம்பாதீங்க. டிக்கெட் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சென்னை கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்கு. டிக்கெட் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் நாங்கள் உள்ள போகலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஊர்ல இருந்து கிளம்புங்க. ஏன்னா நீங்க எல்லாம் உங்க வேலையை விட்டுட்டு, உங்க அப்பா அம்மா விட்டுட்டு, உங்க சந்தோஷத்தை விட்டுட்டு, அதை விட பெரிய சந்தோஷம் உங்க மாவட்ட காவல்துறைய நம்ம எதுவும் வந்து சொல்ல முடியாது. காவல்துறை என்ன சொல்றாங்களா? உள்ள உங்களுக்கு போய் ஏதோ ஒண்ணு ஆகி போச்சுன்னா காவல்துறை அவங்க சேஃப்டிக்காக பாக்குறாங்க. ஆனா மாவட்ட தலைவர் டிக்கெட் வாங்கி அவர் குந்தாப்புல உட்காந்துட்டாங்க. எல்லா மாவட்ட தலைவரும் நாங்க இங்க தெரியாது, அவங்க உள்ள ஜாலியா இருக்காங்க. நாங்க இங்க கிடக்குறோம், எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே ஓடிட்டு. எங்க சோறு இல்லைங்க, இப்போ ஒரு சோறு இல்லைங்க. ஆளே இல்ல. விஜய் ரசிகர் இருக்கு, அஜித் ரசிகர் இருக்கு, சிம்பு ரசிகர், எல்லாத்துக்கும் பயந்து இருக்கு. அவன் இந்த ஒரு ஆடியன்ஸுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்றான். பாட்டும் ஆடியன்ஸ். இப்போ நீங்க உள்ள அடுத்த படத்துக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட மாவட்டம் 5 மாவட்டம் உள்ள போல பஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அடுத்த படத்துக்கு வராது. நீங்க யூடியூப்ல என்னென்ன ரீல்ஸ் எவ்வளவு உங்களுக்கு டெவலப் பண்ண ரீச் ஆக முடியுமோ நீங்க போடுங்க. அடுத்த படத்துக்கு கள்ளக்குறிச்சில இருந்து பஸ் கிளம்பாது, சேலத்துல இருந்து பஸ் கிளம்பாது, நெல்லையில இருந்து பஸ் வராது, திருப்பத்தூர் எந்தெந்த மாவட்டம் இருக்காங்க இந்த பஸ்ஸே வராது. இதுக்கு வந்து யாருக்கு நான் காரணம் சொல்றேன். மாவட்ட தலைவர் அவரு தனு சொன்னா அவரு ஒரு ஆடியோ லான்ச் வச்சு பசங்களை கொண்டு வந்து சேர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம். சரிங்க, அவர் நம்ம தப்பு சொல்ல முடியாது. காவல்துறை வந்து அவங்க சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க, ஃபேன்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது போட்டிருக்காங்க. இப்போ இது யார் ஸ்டெப் எடுக்கணும்? மாவட்ட தலைவர். அவர் தான் டிக்கெட் கொடுக்குறாரு. இத்தனை டிக்கெட் கொடுத்து நீங்க வாங்கன்னு உள்ள வர வச்சுட்டு அவர் மட்டும் உள்ள குந்தாமல உட்காந்துக்கிட்டா இப்போ இத்தனை பேர் டிக்கெட் வச்சுக்கிட்டு கேள்விக்குறியா இருக்குல்ல. இத்தனை பேர்த்தோட ஒரு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவோம்? கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இருக்கு. அங்க எவ்வளவு பேர் நிக்கிறோம் தெரியுமா? இப்போ இந்த ஆதங்கம் வந்து நான் இதோட இப்போ 4 வச்சு பேட்டி கொடுக்குறேன். நான் எப்பயுமே ஆடியோ முடிச்சுட்டு 11:30 மணிக்கு 11:12 மணிக்கு நான் எல்லா சேனலும் பேட்டி கொடுப்பேன். தலைவர் எப்படி பேசினாரு, என்ன பேசினாரு, அவ்வளோ நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பேன். ஆனால் என்னை உள்ளே 8-9 வருஷமா நான் வந்து 8-9 வருஷமா நான் வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் என்னையே நீ உள்ளங்கும் போது நீ எதுக்கு நீ மாவட்ட தலைவர்?
தொண்டர். அததான் சொல்றேன். நீங்க அததான் நாங்க கேக்குறோம். நாங்க கோல்டு VIP நாங்க கேட்கலங்க. சாதாரண சில்வர் டிக்கெட் தான் பசங்களுக்கு. சாதாரண சில்வர் டிக்கெட் தான் நாங்க கேட்டது. சில்வர் டிக்கெட் கொடுத்தோம் நீ உள்ளனா சரி இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்க இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பழையாளுங்க தான். எல்லாம் 7-8 வருஷம் வந்துட்டு இருக்கோம் தான். அப்போ உள்ள இருக்கவங்க பழையாளா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.